போல இவ்வளவுதான் கூட்டிட்டு போனேன். மோசையை பார்த்த, எலியாவை பார்த்த, சொல்லுங்க தம்பி. மோசை இவங்க 2 பேரும் பார்க்கல, நான் பார்க்கல, கையா கூட பார்க்கல. மோசை எலியா பாத்தீங்களா? ஏசுநாரை பாத்துக்கிறீங்களா? நான் கூட பார்க்கல. ரொம்ப நன்றி. பாருங்க எவ்வளவு மேன்மை இல்லை இது. இத்தனை மகத்துவம் உள்ள சொல்லுங்க, மேன்மையானவர், மகிமையானவர். எலியாவை ஏனோக்கி பார்த்தவர். மருவமலையில இவரை தான் கூட்டிட்டு போனார். சத்தமா சொல்லுங்க, 2 பேரும் கூட்டிட்டு போனார். இவரை தான் கூட்டிட்டு போனார். இவரு எவ்வளவு பெரிய மேன்மை இல்லை. நான் எங்க போறேன் தெரியுமா? நான் எங்க போறேன்? சத்தமா என்ன நினைக்கிறேன் தெரியுமா? அவர் போயிட்டாரு, இனிமேல் நான் என் வாழ்க்கையை பார்த்துப்பேன். நான் மீன் பிடிக்க போகிறேன். தமிழ் அது இன்னொரு கருத்து. என் பாவ வாழ்க்கைக்கு நான் திரும்ப போறேன். என் பாவ வாழ்க்கைக்கு திரும்பி போறேன். ஒரு சின்ன கேள்வி, ஏன் தம்பி மீன் பிடிக்க போறாரு? ஏன் மீன் பிடிக்க போறாரு இவரு? சொல்லுங்க, ஏன் மீன் பிடிக்க போறாருன்னு கேட்டேன். என்னங்க? மாமியார், 2வது மனைவி, யாருக்காக போறாரு இவரு? இதுவரைக்கும் 3.5 வருஷம் அவரோடு வாழ்ந்தார். நல்லா 12 கூட எடுத்து போனாரு வீட்டுக்கு. திருப்தியா சாப்பிட்டாரு. மாமியாருக்கு எடுத்து போனாரு, மனைவி எடுத்து போனாரு. தெரியுமா? அதாவது பேதுரு மாமியார் சுரமா இருந்த போது நம்ம சொல்லுங்க, அழைத்தால் வருவது கடமை, அழைக்காமல் வருவது உறவு. உங்களுக்கு புரியுதா? கானாவூர் கல்யாணம் அழைக்கப்பட்டார், எனவே போனார், கடமை. ஆனா பேதுரு மாமியார் சுரமா இருந்த போது அழைக்கல, அவரே போனார். அப்படின்னா பேதுரு மேல எவ்வளவு அன்பா இருந்தார். சொல்ல மாட்டீங்களா? நினைச்சா போய் அழைக்காம போவீங்க. நீங்க சொன்ன உடனே இல்ல, ரொம்ப மரியாதை எதிர்பார்க்கிறவங்க. ஆனா இயேசு இவர் கூப்பிடவே இல்லை. பேதுருவின் மாமியார் சுரமா இருந்த போது அவளை வீட்டுக்கு போய் அவளை தொட்டு சுகமாக்கினார். சொல்லுங்க, நன்றி இல்லையான்னு கேளுங்க. நன்றி இல்லையா அந்த அம்மா கேளுங்க, நன்றியா இருக்கிறீங்களான்னு கேளுங்க. சத்தம். எத்தனை நன்மை இழந்து செய்தி, எத்தனை நன்மை செஞ்சார்ல, எத்தனை நாளைக்குள்ள சொல்றீங்களா? எத்தனை நாளைக்குள்ள இப்படி ஒரு ஆண்டு வர? இந்த அவர் கதை அல்ல, நம் கதை. ஒரு சின்ன தோல்வி, ஒரு சின்ன ஏமாற்றம், ஒரு சின்ன ஒரு ஏதோ ஒண்ணு, வேலை கிடைக்கல, வேலை போயிடுச்சு, ஏதோ ஒரு ஏமாற்றம், தனிமை, ஒரு வாழ்க்கையில ஏதோ ஒன்று கிடைக்கல, ஒரு வியாதி, உடனே எங்க போய் தெரியுமா? நான் போகிறேன். நான் எங்க போறேன்? நான் திரும்பி எங்க போறேன்? சத்தமா சொல்லுங்கம்மா. அதே டாஸ்மாக் புரியல, திரும்ப சொல்லுங்க. எங்க போயிட்டு இப்போ மீன் பிடிக்க போறேன். எங்க போனாரு இவரு? தமிழ பார்த்தா அநியாயம் இல்லை. எங்க போயிட்டு இப்போ அவர் தன்னுடைய நான் போகிறேன். நல்லா குனிங்க. ஒரு பின்மாற்றக்காரன் அடுத்து குனிக்கணும். ஒரு பின்மாற்றக்காரன் தான் பின்மாறி போது மட்டுமல்ல, அடுத்தவனை பின்மாற செய்வான். கவனிக்கிறீங்களா? சபையில பாருங்களேன், இந்த தூங்குறவன் தூங்குற பக்கத்தில் உட்காருவான், குறை சொல்ற பக்கத்தில் உட்காருவான், பின்மாற்றக்காரன் உட்காருவான். ஒரு சின்ன கேள்வியா, இந்த சேர்ல தேவதூர் உட்காருவாங்களா? பிரதர், இத்தனை சேர்ல தேவதூர் உட்காருவான்னு கேட்டேன். அது எங்க பின்னாலே ஒரு விரும்புறீங்க? பின்னாலே இருந்தீங்கன்னா பின்னாலே போயிடுவீங்க. வாழ்க்கையில முன்னுக்கு வான்னு சொல்ற ஒரே ஒரு கண்டக்டரும் பாஸ்டரும் தான். முன்னால வான்னு சொல்ற ஒரே ஆளு முன்னால போ சொல்றா கண்டக்டர். நாங்க தான் சொல்றோம். நீங்க முன்னேறுவதை உங்க அக்கா தங்கச்சி ஏற்றுக்கொள்றாங்களா? நீங்க முன்னேறது ஏத்துக்கிறாங்களா சிஸ்டர்? என்னங்க, உங்க அக்காக்கே பிடிக்கல, உங்க தங்கச்சியே பிடிக்கல, கொஞ்சம் முன்னேறனா கீழே எழுத்துருவாங்க. ஒரு பாஸ்டர் முன்னேறாருன்னா யோசிச்சு பாருங்க. தெரியல அவர் குடும்பத்தை பத்தி. அவங்க அண்ணன் பாஸ்டர் அவருடைய முன்னேற்றத்தை அவங்க அக்கா தங்கச்சிக்கே பொறுக்காது. அது அவங்களுக்கு தெரியும். எப்படி எல்லாம் சொல்லுங்க, கரைகளை உயர்த்தி நான் போகிறேன். 21 பின்பகுதி போகிறேன் தான். அதற்கு அவர்கள் வசனம் போடுங்க. 21:3 அதற்கு அவர்கள் புண்ணியமா நிக்கிறான். பார்த்தீங்களா? இவர் யோவான், இவர் மத்தேயு. சொல்லுங்க, நாங்களும். இவர்
தரைக்கு உத்தியோகம் பண்றவர் யாருங்க? இவர் லூக்கா, இவர் ஊசி போடுறவர். இவருக்கு தொழில் தெரியும், இவர் போலாம். இவருக்கு தொழில் தெரியுமா? அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா எந்த அளவுக்கு அவங்க மயக்கிறது பாருங்க. சொல்லுங்க, உலக மயக்கம் மேலான ஒன்றை சொல்லும், ஆனா கீழ்த்தரமான ஒன்றை கொடுக்கும். சில மயக்கத்தை சொல்லுங்க. The world promises the best but gives the worst. உலகம் மேலான ஒன்றை சொல்லும், ஆணை ஆக்கிடுவேன், உனக்கு பூனை ஆக்கிடுவேன், அடுத்து இன்னொரு சீமான் ஆக்கிடுவேன். அந்த சீமான் இல்லை, வேற சீமான். உன்னை இன்னொரு விஜய் ஆக்கிடுவேன். இதெல்லாம் சொல்லும். என்னடி பாக்குறீங்க? பைத்தியக்காரன் ஆகிடுவா அப்படின்னு. இப்போ இவர் சொல்றாரு, இவர் born as a fisherman. அங்கே பிறந்தார், அங்கே வளர்ந்தார், அங்கே வாழ்கிறார். He knows the depth and height of the sea. கடலின் ஆழம் தெரியும், உயரம் தெரியும், நீந்த தெரியும். அவருக்கு ஏன் தெரியுமா தம்பி? நீங்க பாருங்க, தெரியுமா? இவர மாதிரி ஸ்பீக் பண்ணுவீங்களா? ப்ரொஃபஷனல் ஃபிஷர்மேன் நீங்க தெரியுமா? சொந்த புத்தி இல்லை, செய் புத்தி. நாங்களும் சொல்லுங்க, நாங்களும் கூட வரோம். எதுக்கு? சாபத்துக்கு. அவன் தற்கொலை பண்ணிக்கிறார் பாருங்க, தற்கொலை பண்ணிக்கிறார். அவன் கடலை குதித்தான். படிச்சு பாருங்க, அவன் கடலை குதித்தான். அவர் கர்த்தர் என்றான், கடலை குதித்தான். 7ஆம் அதிகாரம், அவர் 21 அவன் கடலை குதித்தான். 7ஆம் வசனம், 7ஆம் வசனம். ஆதலால் கடைசி சொற்றோட பாத்தீங்களா? எங்க போயிட்டாரு? எங்க போயிட்டாரு? சொல்லுங்க, ஆண்டு விட்டு போனா தற்கொலை தான் பண்ணிக்கணும். கடலிலே இதற்கு புண்ணியமாக என்ன பண்ணுவாங்க? இப்போ நம்பி போனீங்களே, என்ன ஆச்சு? அவர் எங்க போயிட்டாரு? கடல்ல அப்படின்னு கரை செல்வாரு. நீங்க யாரு? இங்க இல்ல, உலகத்தில் ராமசாமி, கந்தசாமி, சாமி, ராபர்ட் ஆண்டோடு இருக்கிறவங்களா, ஆண்டோடு இல்லாதவங்க? உண்மையால டெல் அபவுட் யுவர் ஃப்ரெண்ட், டெல் ஹூ யூ. நம்மளை பற்றி சொல்லு, உன்னை பற்றி சொல்லுங்க. 420, 20, 120 தான் வர மாட்டேன். இவரு போகிறேன்னு சொன்னாரு, வாழ்ந்தாரா? வாழ்ந்தாரா கேட்டேன். சத்தமா சொல்லுங்க. ஆண்டோட்டு போயிட்டீங்கன்னா சத்தமா சொல்லுங்க. விட்டு போயிட்டீங்கன்னா 3ஆம் கடைசி வார்த்தை, 3ஆம் கடைசி வார்த்தை, 3ஆம் 21 கடைசி வார்த்தை. அதெல்லாம் வேண்டாம். சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, சத்தமா. நீங்க இரவெல்லாம் என்ன பாருங்க, ஆண்டு விட்டுட்டு போனீங்கன்னா, சபை விட்டுட்டு போனீங்கன்னா, வாஸ்து விட்டுட்டு போனீங்கன்னா, இதை விட நீங்க மோசமாயிடுவீங்க. இரவெல்லாம் சொல்லுங்க எல்லாரும். இவருக்கு திறமை தான் இல்லையா? திறமை இருக்குதா இல்லையான்னு கேட்டேன். மனுஷனை பிடிக்க வேண்டிய இவரு மீனுக்கு பின்னாலே, மீனாவுக்கு பின்னாலே போயிட்டார். எங்க போயிட்டாரு இப்போ? மீனுக்கு பின்னாலே. அப்புறம் சொல்லிருப்பாரு, நல்ல பண்ணா கொஞ்சம் கரணம் வைக்கிறான். இவன் சொல்றான், அடைந்தால் மகாதேவி இல்லையே மரணதேவி. முதல்ல மகாதேவி கொடுப்பாரு, அப்புறம் மரணதேவி கொடுப்பாரு. எங்க போயிட்டாரு இப்போ? பேர் எங்க போயிட்டாருமா? கடலில், கடலில். எல்லாம் சொல்லுங்க, அன்பான தேவன். சொல்லுங்க, சொல்லுங்க. அதாவது ஆங்கிலம் புரிஞ்சவங்க சொல்லுங்க, விழுந்து போனவனை விசாரிக்கிற ஒரு தேவன். விழுந்து போனவனை இவரு கிட்டாரா? இவரு கிட்டார். 2 பேரையும் சூஸ் யுவர் ஃப்ரெண்ட்ஷிப். உங்க நண்பர்களை ஜபத்தோடு தெரிவு செய்யுங்கள்.
முடிந்த அளவுக்கு இதெல்லாம் சொல்றேன், முடிந்த அளவுக்கு தேவனோடும் தேவனுடைய பிள்ளைகளோடு உறவைங்க. ஒரு முக்கியமான சொல்றேன், இந்த விடுமுறை நாட்கள்ல எந்த காரணத்தை கொண்டும் உங்கள் பிள்ளைகளை இயேசுவை அறியாத குடும்பத்துக்கு அனுப்பி வைக்காதீங்க. அது பாவம், அது சாபம். இந்த மாதிரி சொல்றேன், எந்த காரணத்தை கொண்டும் உங்கள் பிள்ளைகளை தேவனை அறியாத ஒரு குடும்பத்துக்கு அனுப்பி வைக்காதீங்க. அது அம்மாவா இருக்கலாம், அப்பாவா இருக்கலாம், அண்ணனா இருக்கலாம், தம்பியா இருக்கலாம். அந்த பிள்ளை வரும்போது அவனா வர மாட்டான், வேறொருத்தனா வருவான். புரிஞ்சவர் நாமே சொல்லுங்க. நாங்க ஹோம் நடத்துறோம், எனக்கு 20-30-40 நடத்துறோம். எங்க யோசிச்சு ஹோம்ல படிக்கலாம். ஒரே ஒரு வாரம் போறோம், பொங்கலுக்கு போறோம், தீபாவளிக்கு போறோம், வரும்போது வேற மாதிரி வரும். வார்த்தை மாறுது, செய்கை மாறுது, எல்லாமே மாறுது. ஒரே ஒரு வார்த்தைக்குள்ள எந்த காரணத்தை கொண்டும். எனக்கு 3 பிள்ளைகள். நான் இந்து மார்க்கத்தை பிறந்தேன். நான் மட்டும்தான் ஆண்டை ஏற்றுக்கொண்டாங்க. என்னோட தம்பி தங்கச்சி எல்லாம் இந்துக்களா தான் இருந்தாங்க. இவங்க மாதிரி வந்திருக்கிறாங்க. நான் எந்த காரணத்தை கொண்டும் என் 3 பிள்ளைகளையும் எங்க சொந்தக்காரர்கள் அனுப்பினதே இல்லை. சொல்லுங்க சத்தம். 2 பேரும் நான் போட்டுக்கிறேன். தம்பி அவனே நியாயம் தீர்த்துக் கொண்டான். நான் போட்டு தம்பி அவனே நியாயம் தீர்த்துக் கொண்டான். விநாயகர் தற்கொலையா ஸ்விமிங் பண்றாரு, தற்கொலை பண்றாரு. கடலில் வெட்கம் ஒரு பக்கம், வேதனை ஒரு பக்கம், அவமானம் ஒரு பக்கம். சொல்லுங்க, அவனே நியாயம் தீர்த்துக் கொண்டான். ஒன்னு சொல்ல தெரியுமா? உங்களை தப்பு செய்ய வச்சு, கவனிக்கிறீங்களா? உங்களை தவறு செய்ய வைத்து உங்களுக்கு ஒரு குற்ற மனப்பான்மை தந்து உங்களை வெறுப்படை செய்வான். தமிழ் புரியுதா? உங்களை தவறு செய்ய வைத்து உங்களையே உங்க மேல வெறுப்படை செய்து உங்க மேலேயே உங்களுக்கு கோபம் வந்துடும். இதுதான் மனுஷன். கவனிங்க, இவர் என்ன பண்றாரு? அவர் நியாயம் தீர்த்தாரா, இவரே நியாயம் தீர்த்துக்கிறாரு? சத்தம். ஐயா நியாயம் தீர்த்தாரா? ஐயா சொல்லியிருப்பாரு, போகும்போது சொல்லியிருப்பாரு, தம்பி கீபோர்ட்லாம் வாசிட்டா ரீசெண்டா இது மாதிரிலாம் பண்ணாது சொல்லியிருப்பாரு. போகும்போது அவன் சொல்றான், நான் போகிறேன். சொல்றான், ஊர் கேட்க, உலகம் கேட்க. இதுக்கு அவருக்கு இவருக்கு என்ன பிரச்சனை நினைக்கிறான்? வாழ முடியும் நினைக்கிறான். சொல்லுங்க, ஆண்டரை விட்டுட்டா வாழவே முடியாது. கேட்டு சொல்லுங்க, ஆண்டரை விட்டுட்டா மிச்சதான் இருக்கணும். ஆண்டரை விட்டுட்டா வாழ்வே நீதான் ஐயா. கரைகளை சொல்லுங்க, வாழ்வே நீங்க தான். தெரியுமா? வாழ நினைச்சாரு, சம்பாதிக்கலாம், பெரிய ஆள் ஆகிடலாம், இன்னொரு போட்டு வாங்கலாம். அந்த பாடி ரொம்ப பிடிக்கும். அலைகள் ஓயாது, துதிகள் ஓயாது. நான் படகை நம்பல, வலைய நம்பல, அழைத்தவரை நம்பணும். நம்ம வியாபாரத்தை நம்பாதீங்கன்னா, எதையும் இந்த உலகத்துல யாரும் ரொம்ப சாப்பிடாதீங்க. அப்படி சாப்பிட்டீங்கன்னா சீக்கிரம் போயிடுவாங்க. புரியுதா? இந்த உலகத்துல யாரும் ரொம்ப சாப்பிடாதீங்க. அப்படி சாந்திச்சீங்கன்னா அவங்க போயிடுவாங்க. யோனா ஆமனுக்கு சரி சந்தோஷப்பட்டா ஆமனுக்கு சரி பட்டு போயிடுச்சு. ஆமா, பிள்ளை சார்ந்துடாதீங்க, புருஷனை சார்ந்துடாதீங்க, யாரையும் சார்ந்துடாதீங்க, அவர் மட்டும் சார்ந்துருங்க. இயேசுவின் அஸ்திபாரம் ஆசை எனக்கு அவரே. 87 சங்கீதம் 1 வசனம். 87:1 சீக்கிரம் போடுறீங்களா? அவர் தான் அஸ்திபாரம். 87:1 சீக்கிரம் சொல்லுங்க. அவர் தான் எனக்கு அஸ்திபாரம் சொல்லுங்களா? எல்லாம் கரங்களை உயர்த்தி நல்ல மேல. என் வேலை அஸ்திபாரம் இல்லை, என் தொழில் அஸ்திபாரம் இல்லை, என் பிள்ளை அஸ்திபாரம் இல்லை. நான் நம்ப மனிதர் கைவிடலாம், என் அஸ்திபாரம் கைவிடாது. அலைகள் வந்தாலும் என் துதிகள் போய, அலை வந்தாலும் புயல் வந்தாலும் என் அஸ்திபாரம் அவர் தான். எல்லாம் கைதட்டி சொல்லுங்க, அஸ்திபாரம் அவர் தான். Please don't trust anybody in this world. உலகத்துல யாரையும் நம்பாதீங்க, ஆண்டவர் தவிர. அம்மா புரியுங்களா? இங்க உட்கொண்டோம்னா உங்க பென்ஷனை யாரும் நம்பி யாருக்கையும் கொடுக்காதீங்க. நீங்க பத்திரம் வச்சுக்கீங்க. என்னோட பாக்குறீங்க, மனைவிட்டு கொடுக்காதீங்க, பிள்ளைகிட்ட கொடுக்காதீங்க. கடைசியில அவன் இல்லை, நீங்க அவுத்து. அவர் உள்ளே நீ வெளியே. என்ன பாக்குறீங்க? அண்ணனை நம்பாதீங்க, தம்பியை நம்பாதீங்க. புரியல. இந்த உலகத்துல யாரும் நம்பாதீங்க. எல்லாம் சொல்லுங்க, அவர் தான் அஸ்திபாரம். சத்தமா சொல்லுங்க, இயேசுவின் அஸ்திபாரம் ஆசை எனக்கு அவரே.
ரைட். மூணாவது சொல்ல விரும்புறேன். மூன்றாவது கவனிங்க. என்ன தெரியுமா போடுறீங்களா? மனித நோக்கம், மனித எண்ணங்கள், மனித விருப்ப நிறைவேற்ற ஆசை. மனித எண்ணங்கள் எதுக்காக விட்டு போனாருங்க? எதுக்காக விட்டு போனார் இவர்? எதுக்காக விட்டு போனாரு? ஆண்டு விட்டு எதுக்காக போனாருங்க? அவர் எண்ணம், அவர் விருப்பம், அவர் ஆசை. கேளுங்க, நிறைவேற்ற கேளுங்க. அவர் பின்னாலே போயிட்டு அவர் கேட்கறீங்க. சொல்லுங்க. என் எண்ணம், என் நோக்கம், என் விருப்பம், என் ஆசை நடக்கவே நடக்க. பதில் தெரியுமா? ஒன்றுமில்லை. எல்லாம் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. சொல்லுங்க. ஒன்றும் ஒன்றும். மூன்றாவது ஒன்றும். அது பாருங்க. நாலாவது கடைசி வார்த்தை, ஐந்தாவது கடைசி வார்த்தை, ஐந்தாவது கடைசி வார்த்தை. சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. ஒன்றுமில்லை. ஐந்தாவது தம்பி, ஐந்தாவது கடைசி வார்த்தை சொல்லுங்க. ஒன்றுமில்லை. கடைசியில ஐந்து 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 மூணில் தம்பி ஐந்து. ஒன்றுமில்லை. ஹலோ, சத்தமா. வேலை, வேலை இல்ல. சாப்பாடு இல்ல. மீன் இல்ல. ஒண்ணுமே இல்ல. என்ன சொல்லுங்க? சத்தமா அப்படிங்களா? சத்தமா சொல்லுங்க. ஒன்றுமில்லை. சத்தமா. அவர் இருக்கும் போது 12 கூட. ஆமே. வயிறார சாப்பாடு. புரியுது? எங்கெல்லாம் போனார் அங்கெல்லாம் காணாவுக்கு கிணத்து போனா அங்க சாப்பாடு, மனக்கத்து கூட அங்க சாப்பாடு. அதாவது அவர்களும் சாப்பிட்டு திருப்தியாகி கூடவே கொண்டு போனார். நன்றி தான் கேளுங்க. நன்றி, நன்றி இருக்குதா? பதில் என்ன? பதில் என்ன? பதில் என்ன? சத்தமா, சத்தமா. நாம் முழுவதும் என்னங்க? ஒரு வார்த்தை போட்ட தெரியுமா? என்னது தம்பி? ஆவிக்கு நோக்கம் இல்லை, ஆவிக்குரிய எண்ணம் இல்லை. என்ன இல்லை? ஆவிக்கு நோக்கம் இல்லை. பாருங்க, இவரை எதுக்கு அழைச்சாரு? ஆமா, பாருங்க எல்லாரும். பிறந்தேன், வளர்ந்தேன், வாழ்ந்தேன், பிள்ளைகளை பெற்றேன், பேறுகாலம் பார்த்தேன், மதித்தேன். அது ஆடு மாடு கூட செய்யுது. சொல்லுங்க. பிறந்தேன், வளர்ந்தேன், திருமணம் பண்ணேன், பிள்ளை பேர் பார்த்தேன், செத்து போயிட்டேன். அது ஆடு மாடு கூட செய்யுது. நீங்க ஆடு மாடு இல்லாமா? நீங்க உயர்ந்தது. There's a purpose in my life. There's a goal in my life. There's a target in my life. There's a plan in my life. There is a promise in my life. என்ன பாருங்க, இவர் எங்க இருந்தார்? கலிலே கடற்கரை மீன் பிடிச்சிருந்தார். அவர் சொன்னார், என் பின்னால வாப்பா, என் பின்னால வா, உன்னை யாரை மாத்துவேன்? உன்னை கற்பாரையா மாத்துவேன், உன் மேலே சபையை கட்டுவேன். கரெக்ட் சொல்லுங்க. என்னை நம்பியவர் தந்த பொறுப்பதனை. பெரிய பொறுப்பு கொடுத்தார்ல, பெரிய பொறுப்பு. என்னை நம்பி அவர் தந்த இந்த கல்லின் மேல் என் சபையை இன்னொன்னு சொன்னாரு, பாதாளத்தின் வாசல்களை மேற்கொள்ள முடியும். எவ்வளவு வாக்குத்தத்தத்தை பெற்றவர் எங்க போயிட்டாரு? மீனாவுக்கு பின்னால். அதாவது ஆண்டவருக்கு பேதுரு தேவை, பேதுருக்கு மீன் தேவை. என்ன சொல்லுங்க? ஆண்டவருக்கு நான் தேவை, எனக்கு மீன் தேவை. அப்படியா? இவரை 8 நாளைக்குள்ள இந்த பாடுனா கத்த காப்பாற்றப்பட்டாரா? காப்பாற்றப்பட்டாரா? சொல் போடுவாரா? மனைவிக்கு, பிள்ளைகளுக்கு, மாமியாருக்கு. ஆமே. அழைத்த உண்மை உள்ளவர், சொன்ன சொல்லை காப்பாற்றும் கர்த்தர், வார்த்தை உண்மை உள்ளவர், நம்பிக்கைக்குரியவர், நம்ப தகுந்தவர். எல்லா நேரங்களிலும் அவரை சார்பிட. என்ன நோக்கம் இல்லை இப்போ? என்ன நோக்கம் இல்லை இப்போ? ஆவிக்குரிய அடுத்து போடுவாங்க. அடுத்த பாயிண்ட்
எனக்கு ஒரு குடும்பம் உண்டு, அதை நான் தான் தாங்க வேண்டும். ஹலோ, உலகத்தையே தாங்குகிறவன் தாங்க மாட்டாராமா? சொல்லுங்க. பூச்சக்கரத்தையே தாங்குகிறவ சொல்லுங்க. பூச்சக்கரத்தையே தாங்குகிறவ ஒரு ஆள் சொல்லப்பட மாட்டாராமா? யார் வயசாக தெரியல, யார் சொல்ல போச்சு. இத்தனை பேர் கோடிக்கணக்கான மக்கள் சாப்பாடு போடுறாரு, சொல்லப்பட மாட்டாராமா? ஆமே. என்னை விட்டு ஓடி போக முடியுமா? நோக்கி அவருக்கு என்ன நோக்கி அவருக்கு? ஒரு குடும்பம் இருக்குதான், அதுக்குதான் தாங்கணுமா? அது தெரியாதா? மனுஷனுக்கு மொழி தெரியும், என்னை அழைத்தவருக்கு எல்லாமே தெரியும். சொல்லுங்க. மனுஷனுக்கு சொன்னதான் தெரியும், ஆனா என்னை அழைத்தவருக்கு சொல்லாமலே தெரியும். என் நாவல் சொல் பிரவாதத்துக்கு முன்னமே என் தேவைகளை அறிந்திருக்கிற கர்த்தர். கைதட்டி ஆமென் சொல்லுங்க. நோக்கு நிறைவேறிச்சா? நோக்கு நிறைவேறிச்சா? ஹலோ, இவர் நோக்கு நிறைவேறிச்சா கேட்டேன். விருப்பம் நிறைவேறிச்சா? ஆசை நிறைவேறிச்சா? ஏதாவது நிறைவேறிச்சா? இந்த நம்பி இந்த ரெண்டு ஆத்மா கேட்டீங்களா? ஏன் போறீங்க கேட்டீங்களா? அவர் கூப்பிட்டா நீங்க போயிட்டீங்க. அவர் கேட்டீங்க எங்க போறீங்கன்னு. நான் போகிறேன். நீங்களும் அப்ப இந்த ரெண்டு பேர் ஏற்கனவே வீக்கான பார்த்து புரிய மாட்டேன். இது ஒரு வீக்கு, அது இன்னொரு வீக்கு. புரிய இந்த நீங்க சர்ச்சையில பாருங்க, இந்த இந்த வாயாடிகள் வாயாடி கூட ஃப்ரெண்ட்ஷிப்பா இருப்பாங்க. ஆவிக்குரியும் ஆவிக்கூட இருப்பாங்க. புரியுதா? இந்த உலகத்துல வெந்தது வேகாதது பார்த்தீங்களா? பாதி உலகம் பாதி ஆண்டவர். புரியவே இல்லை. இங்க வந்தா ஏஞ்சல், வீட்டுல போனா லூசிபர். அவங்களும் ரொம்ப ஃப்ரெண்ட்ஷிப்பா இருப்பாங்க. நீங்க ஆவிக்குரிய மக்களோட ஐக்கியம் பாருங்க. கொஞ்சம் பேர் தான் என்ன சொல்லுங்க, எனக்கு ஆவிக்குரிய மக்களோடு ஐக்கியம் சொல்றேன் மட்டும் வைத்துக்கீங்க. தமிழ் புரியல. எனக்கு தொடர்பு எல்லாம் ஆவிக்குரிய மக்களோடு தான். அக்காவா இருக்கலாம், தங்கச்சா இருக்கலாம், ஆனா ஆவிக்குரியவங்களா? இவன் நண்பர்கள் தான், இவன் நண்பர்கள் தான். ஆனா எங்க மாட்டீங்க போய் இவருக்கே ஒண்ணு இல்லைன்னா இவருக்கு என்னது சத்தம். இவர் குடிச்சிட்டாரு, இவங்க ரெண்டு பேரும் பாக்குறாங்க, அடுத்து குதிக்க போறாங்க. கரங்களை உயர்த்தி அமைன்னு சொல்லிருக்கோம். அடுத்த வசனம் 26 அடுத்த வசனம் கவனிங்க. அது போட்டிருக்குது, எல்லாவற்றையும் மறந்து அவரை பின்பற்று. 24 படிக்கலாம். 21 சீக்கிரம் படி. 21 5ஆம் வசனம் 4ஆம் வசனம். வசனம் போடுறியா? 4ஆம் வசனம். சூப்பர். ஹலோ, நல்ல குணிங்க. அப்போ இரவெல்லாம் இவருடைய தோல்வியை அவர் பார்த்துருக்கிறார். விடியற்காலமான போது இயேசு ஆங்கிலத்தில் வேற மாதிரி போட்டிருக்கு. வசையா ஆங்கிலத்துல அவர் கரையில நின்றார். விடியற்காலமானது நிறைய பேருக்கு புரியல. சொல்லுங்க. அவர் வந்தார், விடியற்காலம் தான். அவர் வந்தால் பௌர்ணமி, அவர் போனால் அமாவாசை. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே. நீர் வந்தால் சாத்தியமாகுமே, நிறைவே வாயில பாட்டு வரத பார்த்தீங்களா? தோல்வி மேல தோல்வி, அடி மேல அடி. நாடு விட்டு போயிட்டு அடி மேல அடிதான். மண்ணுக்காக மாணிதை விட்டுறாதீங்க. மண்ணுக்காக இதை விட, அதாவது இத்தனை சாக்கியம் பெற்றோர் பூமியில் எவருமே இல்லை. இங்க வந்தார் ஆண்டவர். அந்த வருஷம் படிச்சு பாருங்க. எங்க வந்தார்? சத்தமா விடியற்காலமான போது. ஒரு கற்பனை பண்ணி பாருங்களேன். அப்படின்னா விடியற்காலம் காத்திருக்கிற வரை அவர் பொறுமையா காத்திருந்தார். அப்படி சொல்றாரு பாருங்க. அப்படி போய் பிள்ளைகளே சொல்லுவோம், துரோகி புத்திக்கிற நீங்க என்ன பண்ணுங்க, வீட்டுல ஜோம் பண்ண பார்த்தீங்களா? உங்க மாமியார் சொல்றாங்க நம்பி சொல்ல மாட்டேன். நான் உனக்கு போனேன், எங்க கூட்டிட்டு போனேன். எங்க கூட்டிட்டு போனாரு? மருதமலை கூட்டிட்டு போனேன். சொல்ல மாட்டேங்க. நான் அமெரிக்கா எல்லாம் கூட்டு போனேன், லண்டன் கூட்டு போனேன், உன்னை துபாய்க்கெல்லாம் கூட்டு போனேன். நன்றி கட்டவனே
ஒண்ணுமே சொல்ல. பிள்ளைகளை, அன்பான தேவன் என்னோடு வருவார். இங்கதான் தேவன் சொல்லுங்க, அங்கதான் தேவன் என்ன சொல்றாரு தெரியுமா? என்ன சொல்றாரு? சத்தமா. அப்ப கூட இவருக்கு ஏசு இல்ல, பிள்ளையே சொல்றாரு. பாருங்க, சாப்பிட்டு 8 நாள் ஆச்சு. சத்தமா சொல்லுங்க. ஏன் மீன் பிடிக்க போனாரு? எங்க மீன் பிடிக்க போனாரு அவரு? சத்தமா சொல்லுங்க. மனைவி சொல்லிருப்பா, ஏயா அந்த ஆள் தான் போயிட்டாரு, நீ உட்காந்து என்ன பண்ண போற, போயா சொல்லுவீங்களா? ஆமே. நல்ல புருஷன் அமையணும், நல்ல மனைவி அமையணும், நல்ல மாமியார் அமையணும், நல்ல பாஸ்டர் அமையணும். அப்படி அமைஞ்சவங்க ஆமேன்னு சொல்லுங்க. நல்ல புருஷன் அமையணும் பரவாயில்ல, நல்ல பாஸ்டர் அமையணும். காடி கேட்க மூடி யாருக்கு அமையதே இல்லை. அப்படி அமைஞ்சிட்டா அவங்க சூப்பர் ஸ்டார். சொல்லுங்க, இது அமையணும் பரவாயில்ல, அவர் அமைஞ்சிருக்கிறார். சத்தமா உட்காந்துருக்கீங்களா? பார்க்கலே தெரியுது, நீங்களாம் ரொம்ப நொந்து நூலாக வந்துருக்கீங்க. உங்களுக்கு புகலிடமே சபதம். இதுதான் உங்களுடைய என்டர்டெயின்மெண்ட் கிளப்பே. சத்தமா சொல்லுங்க. ஆமா, எனக்கு பொழுதுபோக்கு மன்றமே இதுதான். கவலைகள் மாறும், கண்ணீர் மாறும், துயரங்கள் மாறும், துக்கங்கள் மாறும், வேதனைகள் மாறும். நீங்க அட்லீஸ்ட் 2 மணி நேரம் சந்தோஷமா இருக்கலாம். டிவி இல்லாம, ஆதிக்கம் இல்லாம 3 மணி நேரம் சந்தோஷமா இருக்கலாம். சொல்லி முடிக்கிற இதோட அவர் சொன்ன வார்த்தை ஒன்றுமில்லை. எத்தனை நாள் சாப்பிடல? சத்தமா சொல்லுங்க. 8 நாள் சாப்பிடல. இப்ப பாருங்க, அதெல்லாம் பழைய கதை. மீன் 123 பெரிய மீன் இருக்குது. ஆனா அவர் யார் தெரியுமா? சொல்லுங்க, என்மேல் என்னை விட அக்கறை உள்ளவர் வேண்டார். என் பசி அறிந்தவர், என் வேதனை அறிந்தவர், என் கண்ணீர் அறிந்தவர். நல்லா கவனிங்க. அவரே அதாவது மீனை பிடிச்சு கிளீன் பண்ணி மாவை திரட்டி ரொட்டி சுட்டு சொல்றாரு, வாங்கி பசியுங்க. வாங்கி பசியுங்க. அவர் என்ன பண்ணாரு? அவரே நெருப்பு மூட்டி, அவரே மாவு திரட்டி, அவரே மீனை கிளீன் பண்ணி சுட சுட KFC விட ரொம்ப நல்லா இருந்துச்சு. சொல்லுங்க, எப்ப மாவு சுட்டு எப்ப மீனை கிளீன் பண்ணி அந்த கறி நெருப்பை எங்க கண்டுபிடிப்பார்? சொல்லுங்க, எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். கறி நெருப்பை வைத்திருக்கிறார், அப்பத்தை வைத்திருக்கிறார், மீனை வைத்திருக்கிறார், சுட சுட எனக்கு வைத்திருக்கிறார். சொல்றாரு, புசியுங்கள். சொல்லுங்க, புசியுங்கள். சொல்லுங்க, விழுந்து போனவனை தூக்கி எடுக்கிற கர்த்தர். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? சொல்லுங்க, விழுந்து போனவனை தூக்கி எடுக்கிற கர்த்தர். எல்லாம் எழுந்து சொல்லுங்க, எழுந்து சொல்லுங்க. கடைசி ஒன்று சொல்றாரு, ஒண்ணு சொல்றாரு. தம்பி அதை போடுறீங்களா? அந்த 4 வார்த்தை இங்கிலீஷ்ல சொல்லுங்க. முட்டாள்தனம், foolishness, those who knows English. சொல்லுங்க, என் தோல்வி. சொல்லுங்க, என் தோல்வி. அதுல கூட நல்ல நம்பராய் வந்திருக்கிறார், நல்ல எபினேசரா. சொல்லுங்க, நல்ல நம்பர். சொல்லுங்க சத்தமா. நீங்க சொல்லுங்க, தம்பி அப்படி வந்தேன், கொண்டாடி போயிட்டா, பிள்ளைகளும் போயிடுச்சு, தொழிலும் போயிடுச்சு. டாக்டர் லூக்கா, நீங்க மத்திய நல்ல சம்பளம், 2 பேரும் போயிடுச்சு. யாரும் நம்பி 2 பேருக்கும் டோன்ட் மேக் குட் சாய்ஸ். சொல்லுங்க, நல்ல நம்பர். கரங்களை உயர்த்தி எனக்கும் எதிர்காலத்தை வச்சிருக்கிறார். அவர் சொல்ற 21 வசனத்துல, என் நாடுகளை மேய்ப்பாயாக. சொல்லி நாடுகளை 17 வசனம் 21 17 21 17 3 சொல்ற 15 மேய்ப்பாயாக, 16 மேய்ப்பாயாக, 17 மேய்ப்பாயாக. எல்லாம் சொல்லுங்க, கரங்களை உயர்த்தி, கரங்களை உயர்த்தி. ஹலோ, இந்த பாருங்க ஒரு விஷயம். இவரை என்ன ஏமாத்திட்டு போனவர் எதுக்காக போனார்? இப்போ எதுக்காக போனார்மா? சாப்பாடுக்காக போனார், மனைவிக்காக போனார், மாமியாருக்காக போனார். திரும்ப அவர் சொல்றாரு, என் நாடுகளை மேய்ப்பார். சொல்ல, எனக்கு ஒரு பெரிய எதிர்காலம் வச்சிருக்கிறார், எனக்கு ஊழியம் கொடுத்திருக்கிறார், எனக்கு ஒரு மேன்மை கொடுத்திருக்கிறார், என்னை நம்பி இத்தனை ஆத்துமாக்களை கொடுத்திருக்கிறார். வீட்டுல எத்தனை பேர் இருக்கிறாங்கம்மா? வீட்டுல எத்தனை பேர்? 4 பேர் தானே? சிறிய குடும்பம். சொல்லுங்க, அந்த 4 பேருக்கு நான் தான் பாஸ்டர். சொல்லுங்கம்மா, அம்மா நீங்க தான் பேர பிடிச்சு நிற்கிறேன், அவங்களோட தூக்கான தள்ள பின்னால. சொல்லுங்க, எனக்கு என்னை நம்பி
சொல்லுங்க, என்னை நம்பி என் ஆடுகளை மேய்ப்பாய். மூணு முறை சொல்ற. ஸ்டில் சொல்லுங்க, இன்னும்